ஐயா, நீங்க எங்கேருந்து வரீங்க? உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. என்னை பற்றி அறிமுகப்படுத்தினோன்னா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி. அங்கே திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் குருதிக்கொடை பாசறையில் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராக செயல்பட்டு இருக்கேன். எங்களோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்குது. நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் குருதி கொடுக்கல, உலகம் முழுவதும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் குருதிக்கொடை முகாம் அங்கேயும் வந்துட்டு செயல்படுத்துவாங்க. மற்றும் இன்னும் எண்ணற்ற பிரிவுகள்லையும் செயல்படுத்துவாங்க. இது மூலம் நாங்கள் வந்து இந்த குருதிக்கொடை பாசறை மூலம் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, எந்த கட்சியாவது இப்போ செயல்படுற கட்சி, ஆண்ட கட்சி, ஆளாத கட்சி, எந்த கட்சியாவது இப்படி ஒரு பாசறையை கட்டமைப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஆராய்ச்சி பார்த்துக்கலாம். ஒரு கடமைக்கு ஒரு பேருக்கு வேணா வந்துட்டு ஒரு பிறந்தநாள், தலைவர் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி பேருக்கு வேணா போய் கொடுப்பாங்களே ஒழிய, இதையே ஒரு வாழ்நாள் முழுவதும் இந்த பணியை ஏற்றுக்கிட்டு எங்களை மாரி பொறுப்பாளர்களாக ஒவ்வொரு கிளையிலையும் இந்த ரத்த தான முகாம் நடத்துகிற விஷயமா இருக்கட்டும், குருதி உறவுகள் கேட்ட அடுத்த நிமிஷம் எங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு போய் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இது நாங்கள் நாள்தோறும் செய்கிற ஒரு ஒரு வேலையாகவே நாங்கள் வந்துட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் வந்துட்டு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த காலத்தில் வந்துட்டு இந்த மக்களுக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ குருதி தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக குருதி கொடுத்த கட்சியில் நாங்கள் வந்து இடம்பெற்றிருக்கோம். மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் விருது வாங்கியிருக்கோம். அப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு கட்சியில் ஒரு பாசறையாக கட்டமைச்சு இந்த குருதிக்கொடை முகாம் நம்ம தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 18 என் தொப்புள்கொடி இன சொந்தங்கள் வந்துட்டு அழிக்கப்பட்ட நாள் இன்று. அந்த அழிக்கப்பட்ட நாள் என்று அவங்க ரத்தம் சிந்தின அந்த ரத்தத்தை மையமாக வச்சு நாங்கள் இந்த அண்ணன் திலீபனோட நினைவு போற்றி அவரை வந்து முன் உதாரணமாக நிறுத்தி நாங்கள் இந்த குருதிக்கொடை முகாம் வந்து தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்க இதனால வரைக்கும் நீங்க எத்தனை பேரை காப்பாத்திருப்பீங்க குருதிக்கொடை பாசறை மூலயமா? அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியும்? உறுதியாக சொல்கிறோம். நாங்கள் ஒரு முகாம் நடத்தினாவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 120 150 அந்த மாதிரி வந்து உறவுகள் வந்து இங்கே குருதிக்கொடை கொடுப்பாங்க ஒரு முகாமில். அதிகப்படியாக வந்து கொடுத்த ரெக்கார்டும் நாங்கள் தான் முறியடிச்சிருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பயனடைகிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இதுவரையும் பழைய கட்சிகள், புதிய கட்சிகள், இத்தனை கட்சிகள் வந்துட்டு இங்கே குருதிக்கொடை முகாம் நடத்தியிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் முதன்மையில் நிற்போம். அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதிகப்படியான குருதியை வந்து நாம் தமிழர் கட்சி தான் கொடுத்துருக்கோம். அதுக்கான சான்றிதழை நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த முகாமில் பார்த்தாவே தெரியும். எண்ணற்ற என்னோட தம்பிகள், அண்ணன்கள், தம்பிகள் எண்ணற்ற சான்றிதழை மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் அங்கே இருக்க தன்னாளர் தொண்டு நிறுவனங்கள்ட்டையும் எங்கள் உறவுகள் வந்துட்டு பாராட்டு சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் ரத்த தேவையை பூர்த்தி செஞ்சுருக்கோம். நம்ம இவ்வளோ அத்தியாவசிய தேவை, உயிர் தேவையா, ரத்த தேவையை கொடுக்குறோம். ரத்தத்தையே கொடுத்து நம்ம இனத்தை காப்பாற்றுறோம். இருந்துமே நம்ம கட்சி பின்தங்கி இருக்கு. இதை பற்றி நீங்கள் மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்களை பொறுத்தவரையிலையும் அதாவது இன்னொரு பிறவி வந்தால் பரவாயில்லையா அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் ஆண்ட போது அடிமைப்படுத்தும் போது கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. ஒரு கைபேசி இல்லை, உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் வந்துட்டு இதை காணொலியாக எடுத்து ஒரு நல்ல விஷயத்தை போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஒரு தபால் மூலம் தான் வந்துட்டு ஒரு பத்திரிக்கை வரும், அதை வச்சு தான் அந்த செய்தி கண்டு அன்னைக்கு புரட்சி நடந்துச்சு. என் தாத்தன் முப்பாட்டம் காலங்களில் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்துட்டு போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தை வெற்றி கண்ட ஒரு இனம் நம்ம இனம். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து, இவ்வளோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து இதை சரியா பயன்படுத்துறாங்க, சரியா அதை வந்து நம்ம மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா இல்லைன்றது மட்டும் தெளிவா தெரியுது. இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி அவங்க போட்ட விதை அவங்களே அறுவடை பண்ணிக்கிட்டாங்க, அப்படிதான் நம்ம சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க விதைச்ச விதை என்னன்னு பாத்தீங்கன்னா சாராயம், திரைமுகம். இந்தியாவிலேயே வந்து அதிக திரையரங்கு உள்ள மாநிலம் தமிழ்நாடு. வெக்கக்கேடா இருக்கு. நீங்க எதை நோக்கி வந்து தமிழ்நாட்டை கொண்டு போனீங்க இந்த 50 ஆண்டு காலம்? அதோட அறுவடை தான் உங்களுக்கு. இப்ப யார் வந்து ஜெயிச்சிருக்கா? நீங்க விதைச்ச அந்த திரை உலகம், திரை சார்ந்த அந்த விதைய இத்தனை நீங்க ரெட் ஜெயின்ஸ், ரெட் மியூஸ், இது இல்லாம எண்ணற்ற தனியார் அந்த தொழில்நுட்ப உள்ள படப்பிடிப்புகளை எல்லாத்தையும் வாங்கி தொடர்ச்சியா வாரத்துக்கு ஒரு படம் இப்படி நீங்க தொடர்ச்சியா வெளியிட்டு அதன் விளைவு தான் இது. அப்ப நீங்க 50 ஆண்டு காலம் வந்துட்டு எதை விதைச்சிருக்கீங்கன்னா திரை உலகத்தையும் இந்த சாராயத்தையும் தான். எங்க மூளை முடுக்கு எங்க பார்த்தாலும் சாராயம். இதுல நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனாலதான் குருதி கொடையே நிறைய இடத்துல கொடுக்க முடியுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் மதுபானத்தை கொடுத்து யாரை கூப்பிட்டானே, நான் மதுபானம் சாப்பிட்டானே, சரக்கு சாப்பிட்டானே, என்னால கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும் ஒதுங்கி ஓடுவான். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தமிழ் தேசிய தலைவர் மேத்து பிரபாகரன் அவரோட தலைமையேற்ற பிள்ளைகள் வந்து நாங்க வந்து கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் தேவையான சமயத்தில் உடனே போய் ரத்தம் கொடுக்க முடியுது. அதை கொடுக்குற யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் கட்சி தம்பியா தான் இருப்பான், தங்கையா தான் இருப்பாங்க, அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க. இதெல்லாம் நாங்க பெருமையா சொல்லிக்க முடியும். ஆனா இதுக்கப்புறமும் இந்த ஊடகங்கள்லாம் பாக்குற என் உறவுகள்,
நீங்க பொழுதுபோக்குக்கு நேரத்தை செலவழிச்சது போதும். தமிழ் தேசியம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த குருதிக்கொடை முகாம் இது எதுக்கு நடத்துறோம், இந்த குருதி எதுக்காக வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த செயல் திட்டம் வந்து எந்த கட்சி செய்யுது, எதற்காக இந்த களத்துல நிக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இல்லைங்க. நாங்க வாக்குக்காக நிக்கிறவங்க கிடையாது. அண்ணன் சொல்றதுதான், அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றதான். வாக்குக்கான இன்னைக்கு இந்த கூட்டம் கூடிருக்காது, இந்த முகாம் நடந்திருக்காது. நாங்க வாக்குக்கானவர்கள் அல்ல. நீங்க எனக்கு ஒரு ஓட்டு கூட போகலனாலும் நாங்க இந்த களத்துல தான் நிற்போம். எங்களோட சேவையை நான் செஞ்சுட்டு தான் இருப்போம் தொடர்ச்சியா. அதுவும் இந்த குருதிக்கொடை பாசறை ஓயவே ஓயாது. எப்பயுமே குருதிக்கொடை கொடுத்துட்டு தான் இருப்போம். நன்றி நன்றி நன்றி.